Hi everyone. So நம்ம tnreginet.comல வந்து .inல வந்து நம்ம எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்க. வந்து நீங்க ஆல்ரெடி இதுல வந்து சைன்இன் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து சைன்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு வரணும். அண்ட் இப்பதான் வந்து நியூவா வரீங்க அப்படின்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா வந்து பார்ட் 1ல போட்டிருக்கேன். நீங்க அதை பார்த்துட்டு நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க இந்த வெப்சைட்குள்ள வரலாம். ஒன்ஸ் வந்து நீங்க இந்த வெப்சைட்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் செலக்ட் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம வந்து இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறோம். அந்த டைம்ல வந்து ஈஸி செக் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இங்க சர்ச் அண்ட் அப்ளை ஈஸி இருக்குல்ல, நீங்க இது கொடுத்துக்கலாம். ஸோ இது கொடுத்துட்டு வந்து நீங்க இங்க சர்ச் பண்ணிக்கலாம். உங்களோட ஜோன் வந்து செலக்ட் பண்ணணும். இன்கேஸ் கோயம்புத்தூர் அப்படின்னா கோயம்புத்தூர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து சவுத்தா இல்லை ஊட்டியா இல்லை கோபிச்செட்டிப்பாளையமா திருப்பூர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இஃப் நான் கோயம்புத்தூர் சவுத் செலக்ட் பண்ணுறேன் அண்ட் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நீங்கள் இங்கே ஃபில்இன் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஈஸியோட ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் உங்களுக்கு எந்த டேட்லேருந்து வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து 2000ல செலக்ட் பண்ணுறேன். 2003 இருந்து ஈஸி எண்ட் டேட் வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கொடுக்குறேன். அண்ட் இங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வில்லேஜ் எந்த வில்லேஜில் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணணும். அண்ட் சர்வே நம்பர் வந்து உங்களுக்கு சர்வே நம்பர் அண்ட் சப்டிவிஷன் நம்பர் வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வாங்க போகிறீங்களா அவங்க கிட்ட வந்து வாங்கிக்கணும். இங்கே சர்வே நம்பர் அண்ட் சப்டிவிஷன் நம்பர் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஆடுங்கிற ஆப்ஷன் இருக்கும், ஆட் கொடுத்துக்கலாம். அண்ட் இஃப் இன்கேஸ் வந்து நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஃப்ளாட் நம்பர் இருந்துச்சுன்னா ஃப்ளாட் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு வியூ ஆயிரும். ஆர்எல்ஸ் வந்து பிளாட்டுக்கு ஏதாவது நம்பர் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பிளாட்டோட நம்பர் வந்து இங்கே அப்டேட் பண்ணும். ஸோ இதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க பிளாட் நம்பர் வந்து அல்ஃபா நியூமரிக் வேல்யூவா கொடுத்துருக்காங்க. ஆர்எல்ஸ் வந்து 15/1A அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15 வந்து நீங்க இங்க கொடுத்துடணும். கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே வந்து இங்க வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து 15 தனியா கொடுத்துட்டு 1A தனியா கொடுத்துட்டு ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து இங்க ஃபிளாட் நம்பர் இருந்துச்சுன்னா ஃபிளாட் நம்பர் கொடுக்கலாம். ஹவுஸ் டீடைல்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலுமே அதை கொடுத்து ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க பர்டிகுலரான டீடைல்ஸ் கிடைச்சதுன்னா எல்லாமே கொடுக்கலாம். இல்ல பர்டிகுலரா எந்த டீடைலும் கிடைக்கல அப்படின்னா ஜஸ்ட் சர்வே நம்பர் அண்ட் சப்டிவிஷன் நம்பர் மட்டும் கொடுத்து ஆட் கொடுத்துட்டு நீங்க வந்து இங்க சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸி வந்து வியூ ஆயிரும். இதில் வந்து நீங்கள் அப்ளை கூட பண்ணலாம். உங்களோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கேஸ் லோன் எடுக்க போகிறீங்க அதுக்கு வந்து ஈஸி அப்ளை பண்ணி தர சொன்னாங்க அப்படின்னா அந்த கேஸில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே சர்ச் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது பே பண்ணீங்க அப்படின்னா சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஈஸி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பேங்க்குக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் பிங்க் பண்ணுங்கள். அண்ட் ஈவன் வந்து இங்கே வந்து யூசர் மேனுவல் கூட இருக்குது, இது எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில் இருக்குது. இதை என்டையராக நீங்கள் தமிழில் கூட பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட் வந்து தமிழ் அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டையராக வந்து தமிழில் வந்து சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் வந்து இதில் தமிழில் வந்து எல்லாமே பார்த்துக்கலாம். திருமண பதிவு, சான்றளிக்கப்பட்ட நகல், அந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். I hope இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.